யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்நாக், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் தான் பண்ண போறேன். அது வந்து வெஜிடபிள் கட்லெட். எப்படி பண்றேன், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் கேரட், பீன்ஸ், பாயில்டு பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட். இந்த பீட்ரூட் எதுக்குன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். கிழங்கு எல்லாம் நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ கேரட் பீன்ஸ்லயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இன்னைக்கு கட்லெட் செய்ய போறோம். முக்கால்வாசி பேர் பீட்ரூட் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் ஏன் சேர்க்கிறேன்னா இது ஒரு ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை வச்சு பற்றிடுவோம். வடச்சட்டி வச்சாச்சு. வடச்சட்டி காயறதுக்குள்ள நம்ம கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ற ஏதாவது குக்கிங் ஆயிலோ கடல் எண்ணெயோ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரு அளவுக்கு நம்ம எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை பண்ற அளவுக்கு இருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ் பண்ண. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்படி வச்சு நான் பார்ப்பேன், நல்லா ஹீட்டா இருக்கும். அப்புறமா பார்த்து மெதுவா போடணும். பெரிய வெங்காயம் போட்டாச்சு. கேர்ஃபுல்லா பண்ணணும், ஏன்னா எண்ணெய் வச்சுன்னா டக்குன்னு இது வந்து பார்த்தீங்களா, அப்பதான் வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம அந்த கிளாஸி அந்த இதுக்குள்ள கொஞ்சம் சாட்டே பண்ணா போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணா அது வேற மாதிரி நம்ம வெங்காய ஃப்ளேவர் அதிகமா வரும். இது முழுக்க என்னோட ரெசிபி, நான் பார்த்து கத்துக்கிட்ட ரெசிபி தான். நிறைய டிஃப்ரெண்டான இதெல்லாம் பண்ணுவாங்க, பட் இது என்னோட ரெசிபி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்படி சாட்டே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு லைட்டா ஒரு இந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தா போதும். ஓவர் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த பச்சை வாசம் போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணா போதும். இந்த ஸ்டேஜ்ல வேணா நம்ம கொஞ்சம் ஈஸியா குக் ஆகிறதுக்கு நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் லைட்டா, மீதிக்கு அப்புறம் போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் செவந்துருச்சு. அடுத்தது நம்ம வெட்டி பொடிசாதான் வெட்டணும். கேரட் பீன்ஸ், இது வெட்டி வச்ச கேரட் பீன்ஸையும் நம்ம போட்டுடலாம். சிம்ல வச்சுக்கோங்க லைட்டா. அப்படியே நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம கிழங்கு வந்து பாயில் பண்ணிட்டோம், ஆனா கேரட் பீன்ஸ் அப்படியே பச்சையா போடுறதுனால அது கொஞ்சம் ஆயில நல்லா ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு அது சாப்பிடும் போது இதா இருக்காது. அதுக்கு தான் நம்ம வந்து சாட்டே பண்றோம். இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். இப்படி கொஞ்சம் லைட்டா வதங்கிருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் அந்த பீட்ரூட்டை நம்ம போட்டுக்கணும். பீட்ரூட் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், ஆனா அது ரொம்ப இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே நம்ம கடையில சாப்பிடும் போதுலாம் ஸ்வீட்னஸ்க்காக பீட்ரூட்ல போட மாட்டாங்க, பட் பீட்ரூட் போட்டு செய்யும் போது அதோட ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து இது கூட இப்படியே சேர்த்து லைட்டா சாட்டே பண்ணணும். எப்பவுமே கட்லெட்டுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியா தான் இருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாம அப்படியே லைட்டா இது கூடயே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணணும். வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா சிம்ல வச்சுட்டு இப்படி லைட்டா பரப்பி விட்டு நம்ம வந்து இது லைட்டா க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். லைட்டா தான் இப்படி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் கோட்டிங்க்கு. என்ன பண்ணணும்னா முட்டைனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் இன்னைக்கு நான் மைதா தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் கைப்பிடி அளவு நமக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துட்டு, இது டீஸ்பூன் கணக்கெல்லாம் இல்லை, இது வந்து நம்மளே ஒரு குத்து மதிப்பாக எடுத்து போடுறது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். கோதுமை மாதிரி தான் இருக்கும், லைக் நல்லா கோந்து மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு இதுதான் நம்மளை வந்து பிரெட் க்ரம்ஸோட பண்ணும்போது பைண்ட் பண்ணுறது இந்த கன்சிஸ்டன்சி தான். ஸோ கொஞ்சம் வாட்டர் நல்லாவே சேர்த்திக்கோங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இதே எக்காக இருந்தால் ரொம்ப ஈஸி. உடச்சி போட்டுட்டு லைட்டாக அதில் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து ஒரு கோட்டிங்க்கு யூஸ் பண்ண. இன்னைக்காவது மைதா சாப்பிட்லாம், நாட் பேட். எல்லாரும் உடனே அன்ஹெல்த்தி, மைதா அன்ஹெல்த்தி அப்படி சொல்றீங்க.
பட் எப்பயாவது சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா நம்ம இது பண்ணிடணும். திப்பியாக இருந்தால் அது நல்லா உடச்சி விட்டுறணும். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இல்லை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்மெல் நல்லாவே வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து ராவா போட்டப்பும் இப்போத்துக்கும் தண்ணியே இல்லாமல் வதங்கிடுச்சு. ஏன்னா பீட்ரூட்டில் நமக்கு வந்து தண்ணி நிறையா இருக்கும், அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடியும் பிடிக்காது. பீட்ரூட்டோட தண்ணியே நான் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா நம்ம அந்த பொரியலுக்கு பண்ணால் எப்படி வரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது பொட்டேட்டோ, என் ஃபேவரட்டான பொட்டேட்டோ. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா இதில் தண்ணி நான் பிசையும் போது தண்ணி எடுக்கலை. ஸோ ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கட்லெட் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா உங்களால் அதை வந்து லைக் பைண்டே பண்ண முடியாது, பிசைஞ்சு ஒரு கட்லெட் ஷேப்பில் கொண்டு வர முடியாது. இப்போ இதை நம்ம இப்படி நல்லா கலக்கலாம். பொட்டேட்டோவையும் இதையும் சேர்த்து அப்படியே கலக்கிடணும். இது நல்லா குத்தி விட்டு இதோட அப்படியே நல்லா கலக்குங்க. இப்படி நம்ம பண்ணும்போதே நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுருவோம். ஏன்னா பாயில் ஆகி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போதும், ஒரு ஸ்பூன் போதும், உங்கள் குவான்டிட்டி பொறுத்து தான். அதுக்கப்புறம் இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறது மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நான் அப்படி குத்து மதிப்பாக போடுறேன், கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஃப்ளேவர் என்ஹான்ஸுக்கு மல்லித்தூள் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கரம் மசாலா, இதுவுமே தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா பொடி, இந்த கறி மசாலா இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து கொஞ்சமாக போட்டால் ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக இருக்கும், அதனால் லைட்டாக கறி மசாலாவும் போட்டுக்கலாம். இதோட முக்கியமான விஷயம், நம்ம உப்பு கம்மியாக தான் போட்டோம். கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டோம், இருந்தாலும் இப்போ உப்பு போடணும். உப்பு பார்த்து போடணும். இப்போ போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இந்த ராஸ்மெல் போகணும்னு மசாலாவோட ராஸ்மெல் போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் அடியில் பிடிக்குது, இதையும் சொரண்டி விடுங்க, இதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம வேணால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப ட்ரை ஆகுது, அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ டேஸ்ட் பார்ப்போம். உப்பு இப்போ கலந்து கறி மசாலா போட்டனால அந்த லைட்டாக அந்த டேஸ்ட் வருது. இப்போ நம்ம பார்க்கும்போது லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. பட் மேக் ஷுர் எந்த வாட்டர் நம்ம கட்லெட் ரெடி பண்ணும்போது வாட்டரியாக கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சே சாட்டே பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 minutes மட்டுமே நம்ம வந்து இந்த மூடி வைக்கலாம், இந்த ரா ஃப்ளேவர்லாம் போகிறதுக்கு. ஓகே, லைட்டாக அந்த 2 minutes ஆயிடுச்சு. லைட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லெட்டுக்கு உண்டான இது ரெடி ஆயிடுச்சு. கட்லெட்டோட பேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அடியில் அப்படியே சுரண்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்ப கொலன்னு இருந்தாலும் நமக்கு வந்து கட்லெட்டை ஷேப் பண்ணும்போது ஷேப்பாக வராது. இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஆறி போச்சு. ஸோ இதை நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில்
பிடிக்கிறதுக்கு இப்படி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சோன்னா தான் இந்த கட்லெட். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் கட்லெட்டை. ஸோ இப்போ ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா எண்ணெய் காய வைக்கணும். போட்டு ஃப்ரை பண்ணுற போகிறோம், அதுக்காக எண்ணெயை காய வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது காயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் எல்லா உருண்டையும் நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில் பண்ணி வச்சுட்டு மைதாவில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்து பொரிச்சு எடுத்தா கட்லெட் ரெடி. நம்ம பை த டைம் என்ன காயறதுக்குள்ள ஷேப் பண்ணி வச்சிருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கட்லெட்டை இந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை எடுத்து இப்படி மைதா இதில் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கோட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டையும் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் போடுறோம். பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் பிரெட் க்ரம்ஸ் போடுங்க. இல்லைன்னா நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா ரஸ்க் இருக்குல்ல அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதில் நான் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கையில் இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மாவு கையிலே பண்ணால் பிரெட் க்ரம்ஸில் ஒட்டும், உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். இதே இந்த கையில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து அதில் ஒட்டிக்கும். அப்படியே உங்கள் கையில் ஒட்டாமல் இதில் ஒட்டும். இந்த மாதிரி முதல்ல நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 1-2 போடணும், அப்போ தான் நல்லா நமக்கு வந்து இது பண்ண முடியும். இதை மறுபடியும் எடுத்து இப்படி எடுத்துட்டு இப்படி திரும்ப ஒரு டிப் கோட், அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். இதே கையில் அப்படியே மேலே தூக்கி போட்டு ஃபுல்லாக. இது வந்து நான் ரஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரஸ்க்கை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேன். அதை வந்து அப்படியே பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். இப்படியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அப்படியே இதை போட வேண்டியதான். ஆயிலில் 2 பிரெட் க்ரம்ஸ் நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனாலே நமக்கு தெரிஞ்சிடும் கட்லெட்டு ரெடி. இந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைதாவில் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா தப்பு, பிரெட் க்ரம்ஸ் ரஸ்க் வந்து எப்பவுமே வந்து ஒரு கறக்கு மறக்கு லைக் அந்த மாதிரி பண்ணணும். இல்லை நான் ரொம்ப பொடிசு பண்ணிட்டேன், அதனால இப்படி இருக்கு. பட் நீங்கள் பண்ணும்போது 1க்கு 2 அரைங்க. பார்க்க ஒரு திப்பி திப்பியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் இன்னும் சூப்பராக வரும். இந்த கட்லெட் இப்போ ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நானே டேஸ்ட் பண்ணி நான் சமைச்சதை நானே சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் தான் டேஸ்ட் பண்ணணும். சூடா இருக்கு. நல்லா இருக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், கறி மசாலா தூள் நான் போட்டேன் இதில். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கட்லெட் ஃப்ளேவர் வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் கட்லெட் அந்த ஃப்ளேவரில் வரும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா கறி மசாலா போட்டுக்கோங்க. இல்லைன்னா மல்லித்தூள் கரம் மசாலாவோட நிறுத்திக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.